ஹாய் மக்களே, திஸ் இஸ் another வீடியோ. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ வந்த எல்லா பெரிய படமுமே வந்துட்டு கொஞ்சம் சரியா போகல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம். அண்ட் அதை தாண்டி இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற பெரிய படமுமே வந்துட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஐப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதுக்கு 2 ரீசன் நான் பர்சனலாக பார்க்குறேன், ஆஸ் ஆடியன்ஸாக சொல்கிறேன். இது எல்லாமே என்னோட கருத்து தான், உங்களோட கருத்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும், அது ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட கருத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லெட் ஸ்டார்ட் வித் தக் லைஃப் ஆர் இந்தியன் 2 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ரொம்ப வருஷம் கழிஞ்சு சங்கர் சாரும் இவங்க 2 பேரும் இணையறாங்க அப்படின்னு சொல்லும்போது we were like expecting more from them, but eventually என்னாச்சு, அது சரியா போகல. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வந்தோடனே நெக்ஸ்ட் 2 போஸ் லைக் தக் லைஃப் அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. மணிரத்னம் சார், சரி மணிரத்னம் சார் ஒரு ஒரு இது பண்ணுவார், டார்ச் பேரர் மாதிரி இருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சோம். அதுவும் சரியா ஆகல. கட் பண்ணால் நம்ம வி பிலீவ்ட் இன் கூலி, பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் சார் ஆல்ரெடி அவரோட விக்ரமாக இருக்கட்டும், லியோ இருக்கட்டும், எல்லாமே நல்லா போயிருக்கு. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஜோனில் இருந்து, தோ இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஒரு ஃபீல் குட்டாக, லைக் ஃபீல் குட்டுன்னு சொல்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, லைக் நாட் ஃபீல் குட், லைக் ஒரு நல்லா இருக்கும், போய் பார்த்துட்டு திருப்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அதுவுமே சரியா போய். ஸோ இப்போ அடுத்தடுத்து எல்லா ஃபிலிம்ஸுமே இப்படி ஆனதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு தே கேவ் ஐப்பு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்பு கொடுத்தாங்க, அந்த படமாக ஆச்சு. எக்ஸாம்பிள் கன்குவாவே சொல்லலாம். கன்குவா ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த பாசஸ் அப்படியே வச்சுக்கோங்க, டிசம்பர்ல நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்டட் தட். ஏன்னா கன்குவா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது மேக்கிங் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ மேக்கிங் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. டு see the VFX இருக்கட்டும், அந்த படத்துல பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த நிறைய விஷயம் சூப்பராகவே அது கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ஃபார் தெம் இட்ஸ் அ போ. இதே அவங்க இந்த விஷயம் ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடி இருந்ததுன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ பாராட்டு கிடைச்சிருக்கும்ன்றத நான் சொல்ல முடியாது. ஜனங்க அப்படியே கொண்டாடி இருப்போம், நம்ம அந்த மாதிரி இருந்திருப்போம். இன்ஃபேக்ட் நான் இத்தனைக்கும் தியேட்டர்ல பார்க்கல, நான் வீட்டில் ப்ரைம்ல வந்த பிறகுதான் பார்த்தேன். அப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல பார்க்கும் போதுமே அந்த ஒரு மேக்கிங்கோட அந்த விஷுவலா செம்மையா இருந்துச்சு. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அதுவுமே இதாகல. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே தியானத்துக்கான காரணம் ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி ஐப்புன்னு ஒன்று வச்சு செட் பண்ணிட்டாங்க. லைக் இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் சாரோட படமாவே இருக்கட்டும், அவர் கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும், இல்ல சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண அவங்களோட அந்த ப்ரோமோஸ், டீசர்ஸ், ஒரு சின்ன சின்ன பைட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம லைக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ லைட் ஏற ஏற என்ன ஆச்சுன்னா, நம்மளோட பார் மேல போயிட்டே இருந்துச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் சாரா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஐப்பு ஏத்த 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 அது ஒரு எக்ஸ்ட்ரீமான இடத்துக்கு போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இதேதான் கோட்டுக்குமே நடந்துச்சு. வென் கோட் வாஸ் அபவுட் டு ரிலீஸ், சேம் திங், இந்த ப்ரோமோஸா இருக்கட்டும் எல்லாமே வாஸ் கோயிங் அண்ட் அஸ் வெல் அஸ் டாக்ஸ் வர் தேர். லைக் வெங்கட் பிரபு சார் மாநாடுக்கு அப்புறமா மேபி திஸ் யூனிவர்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் லேக் ஆகுதுன்னா, ஐ திங்க் இப்போ மோஸ்டா இப்போ ஒரு ட்ரெண்ட் சுத்திட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேமியோஸ் கொண்டு வருது. சும்மா எக்கச்சக்கமா கேமியோஸ் உள்ள விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னோம்னா, இப்போ நீங்க கூலி படத்துல எடுத்துக்கோங்க. கூலி படத்துல எவ்வளவு பெரிய காஸ்ட், அதுல இந்த லாஸ்ட்ல கேமியோ எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஈவன் உபேந்திரா சார் கூட ஓகேன்னு சொல்லலாம். அமீர் கான் சார் எதுக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இதே கட் பண்ணி நம்ம இந்த சைடுக்கு வந்தோம்னா, எல்லா படத்துலயுமே அந்த கேமியோஸ் எதுக்கு அப்படின்றது எனக்கு புரியல. அண்ட் இப்போ வர நிறைய படத்துல அந்த கேமியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த கேமியோஸ் have become a trend actually. Cameos and this universe and all have become a trend. Not only தமிழ் சினிமா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமாலே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்தியன் சினிமால ஐ திங்க் ஹிந்தியில ஒரு 3 யூனிவர்ஸ் இருக்கு. தெலுங்கு சைடுல வந்தாலும் அங்க ஒரு 3, அப்புறமா நம்ம தமிழ்லயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஒண்ணு இருக்கு. அப்புறமா இந்த சைடு 1ஆ 2ஆ எனக்கு தெரியல. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் 1. And when it comes to Malayalam, again, now they recently started a local universe ன்னு சொல்லிட்டு. ஸோ இது யூனிவர்ஸ் தேவை இல்லைன்னு நான் சொல்றேன், தேவைதான். பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, மார்வல் அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். ஏன்னா மார்வல் தான் இவங்க எல்லாருமே பேஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது நான் பேஸா எடுக்கிறேன். as a each individual as well as a whole team. அது மாதிரி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க.
இப்போ அந்த மாரி பண்ணும்போது என்னன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நெறைய கிடைக்கும். இப்ப லைக் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தனியா பார்ப்போம். அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் வச்சிருப்பாங்க. அது எப்படி மார்வலோட கனெக்ட் ஆகுது எல்லாம் காமிச்சு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூனிவர்ஸ் அது சூப்பராவே காட்டுறாங்க. லைக் ஹவ் தே ஆர் கனெக்டிங் அண்ட் ஆல். பட் சம் யூனிவர்ஸ் ஆர் லைக் ஃபீல் லைக் எப்படி சொல்றது? எண்ட் பிளாட் மாரி இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த மாரி இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வார் 2வே சொல்லலாம். இப்ப யாருன்னா வார் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் கமிங் அண்டர் ஸ்பை யூனிவர்ஸ். நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கான்னு கேட்டா, அவ்வளவா இல்ல. அண்ட் அதே மாரி இந்த ஃபிலிமுக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் குடுத்த லீட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து அவ்வளவா புரியல. அந்த மாரி தான் இருக்கு. அண்ட் அந்த யூனிவர்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ஏதோ நீந்திட்டு போற மாரி இருக்கு. ஆக்சுவலி கேட்க போனா இந்த யூனிவர்ஸ் வந்து டப்புன்னே முடிச்சிடலாம். அவ்ளோ பெருசாலாம் எடுத்துட்டு போணும்னு அவசியமே இல்ல. ஆ ஈஸியாவே முடிச்சிடலாம் இந்த யூனிவர்ஸ. அந்த மாரி ஒரு விஷயம் தான் அது. ஸோ இதுதானே என்னோட ஃபீல். ஸோ வை தமிழ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இதாகுதுன்னு சொல்லும்போது நான் அதே மறுபடியும் சொல்ல வந்தேன். முக்கியமா ஐப் தான் மக்களே. இட்ஸ் நாட் செட் பை த ஆடியன்ஸ். இட்ஸ் செட் பை த மேக்கர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர்ஸ். முக்கியமா இந்த இன்டர்வியூஸ் அண்ட் டீகோடர்ஸ்ன்னு ஒண்ணு சுத்திட்டு இருப்பாங்க. இந்த டீகோடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து டீகோட் பண்றேன், இத டீகோட் பண்றேன், கை கால் சும்மா இல்லாம அத டீகோட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கமே போவேன். ஏதாச்சும் ஒரு போஸ்டர் விட்டாலே போதும். இது அதுவா இருக்கும். லைக் இப்போ ரீசென்ட்டா நான் வந்து பார்த்தேன். கமலஹாசன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் சார் நடிக்க போறாரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து சுந்தர் சி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோனே, அது கீழ கமெண்ட்ஸ் பார்க்கணும். அவங்க வந்து டீகோட் பண்றாங்க. ஒருவேளை இது அதுவா இருக்கும். இல்லன்னா இது இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா, பீப்பிள் ஆர் சோ அப்சஸ்ட் தே ஸ்டார்ட்டட் டிகோடிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒரு போஸ்டர பார்த்துலாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு சத்தியமா தெரியல. ஹவ் கேன் யூ டீகோட் ஃப்ரம் அ ஃபோட்டோ? ஒரு டீசர் வருது. யூ ஆர் டீகோடிங். ஓகே, ஐ அக்ரி. Because a teaser consists of a video of like around 2 minutes or something like that. ஸோ அதுலேருந்து நீங்க பார்த்து ஏதாச்சும் தெரிஞ்சு அது வந்து பண்றது ஓகே. பட் ஹவ் கேன் யூ டூ தட் இந்த ஃபோட்டோ? அதுதான் எனக்கு புரியல. ஸோ முக்கியமா இந்த டீகோடர்ஸா இருக்கட்டும், அதே மாரி ஆ இன்னொரு பக்கம் இந்த டீகோட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த ஸ்டோரி அனலைஸ் பண்றேன். இல்ல இந்த 2 மினிட்ஸ் டீசர்ல என்னலாம் இருக்கு தெரியுமா? அப்படிலாம் சொல்லிட்டு. அதாவது இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதைய கேட்கும்போது நல்லா இருக்கும் நமக்கு. அண்ட் நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை இந்த மாரி தான் ஏதாச்சும் இருக்குமோ கதை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அத நம்புற மாதிரியும் சொல்லுவாங்க. இதுதான் கதைன்னு சொல்லிட்டு, அத நம்மளே நம்புற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். ஸோ நான் இதுல எண்ட் நோட்டா என்ன சொல்ல வரேன்னா, த ஹைப் அண்ட் த கிரேஸ் வந்து டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து மேக்கர்ஸ் கிரியேட் பண்றதுனாலேயே நமக்கு ஒரு பார் செட் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம வந்து இது பண்றோம். நான் என்ன சொல்றேன், தயவு செய்து இந்த பெரிய படம் வந்துச்சுன்னா, எப்படி நம்ம இந்த மாரி சின்ன சின்ன படத்துக்கு வந்துட்டு எதுவுமே ஹைப் இல்லாம போய் உட்காருவோமோ, அந்த மாரி உட்கார்ந்தானா மேபி அந்த படம் வந்து கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு படம் பார்த்தேங்க. பைசன். ஸோ பைசன் வந்துட்டு நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி உண்மைய சொல்லணும்னா நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். வீட்ல தான் பார்த்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு ஹைப்பு எதுவுமே கிடையாது. பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தேன் அவ்வளோதான். சும்மா ஏதோ போர் அடிக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவ்வளோதான். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாரி நம்ம வந்து அ இந்த படத்துக்கும் பண்ணோம்னா, மேபி நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. இது நம்ம இந்த டீகோடு இந்த இது பார்த்து, நம்ம அந்த ஃபோட்டோவ பார்த்து நம்ம மண்டைய குடைச்சுக்கிட்டு, அது அது அவ்வளோ பண்றோம்ல. எனக்கு புரியுது. நம்ம எல்லாருமே அவங்களோட பெரிய கிரேஸா இருப்போம். நம்ம ஃபேன்ஸா இருப்போம். பட் ஆனா, அது பண்றதுனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு பார் செட் பண்ணிடுறோம். மைண்டுக்குள்ள செட் ஆயிடுது. ஸோ அப்ப நம்ம தியேட்டர்ல போய் பார்த்து, "அட போடா" அப்படின்ற மாரி. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ எனக்கு இந்த ஏதாச்சும் பெரிய ஒருத்தரோட அனௌன்ஸ்மென்ட் வந்தாலே, ஐ அம் லைக் ஓகே வந்தா வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜனநாயகன்னே சொல்லுவேன். ஜனநாயகனுக்கு தோ ஐ எம் எ விஜய் ஃபேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி அ ஐ அதாவது என்ன சொல்றது, ஓகே எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்ல. வரட்டும், பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மேபி இப்படி இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு 50% நமக்கு வந்து பிடிக்கும்ன்றது நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு பட்டது தான் மறுபடியும் சொல்றேன். திஸ் இஸ் நாட் ஓவரால் கமெண்ட். திஸ் இஸ் மை கமெண்ட். தேங்க் யூ.